இட்ஸ் தேர்ஸ்டே ஈவினிங். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்லங்க ஊருக்கு போகலாம் பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ சடனாக முடிவு பண்ணிட்டு ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். பாப்பா ஸ்கூலில் வந்து ஜூன் மந்த் வந்து பார்க்க சொல்லிட்டாங்க. சரி அதனால் இப்போ அதுக்குள்ளே போயிட்டு வந்துடுவோம் 10 நாள் லீவில் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி கிளம்பியாச்சு. சடன் பிளான்னால தான் இப்போ சொல்கிறேன். அப்புறம் அப்படியே கிளம்பிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கவுண்டர் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பாத்திரம் ஃபுல்லாக கழுவி வச்சாச்சு. அப்புறம் நைட்டு அவங்களுக்கு சாப்பாடு மட்டும் கொஞ்சம் குக்கரில் வச்சுட்டு நம்ம திரும்ப வர வரையும் நம்ம கிச்சன் இப்படியே தான் இருக்கும். அது அந்த யூஸ் பண்ண பாத்திரம் மட்டும் தான் விளக்கி வச்சுருப்பாங்க. அதனால சுத்தம் பண்ணி வச்சுட்டே போயாச்சு. எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஒரு வழியாக வெளியே கிளம்பி போயாச்சுங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு மட்டும் சாப்பாடு வாங்கி கொடுத்துருந்தாங்க. அங்கே போய் ஹோட்டலில் போய்ட்டு சாப்பிட்டுட்டு தம்பிக்கு என்னாச்சுன்னே தெரில. நீ ஊருக்கு போகிறோன்னு தெரிஞ்ச நம்ம இதெல்லாம் அவங்க அப்பாவை போட்டு அவ்வளோ முத்தம் கொடுத்துட்டே இருந்தான் அன்றைக்கி மாற்றி அவனுக்கே ஊருக்கு போகிறோன்னு தெரிஞ்சா என்னன்னு தெரில. அதனால் ஒரு மாதிரி எனக்கே ஃபீல் ஆகிட்டு பாவம் 10 நாள் அவங்க தான் தனியாக இருக்க போகிறாங்க. எப்படி இருக்க போகிறாங்களோ தெரில. சரி 10 நாள் தானே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஓகே மக்களே, தஞ்சாவூரில் போய் நான் மீட் பண்ணுறேன். டாடா பை பை.